Ladies and gentlemen, எத்தனை பேரை இந்த காந்தா சந்திச்சது? சில பேரை சந்திக்கிறப்ப நான் பெரும்பாலுமா சினிமா பத்தி சினிமா எடுக்க வேணாம், அது என்னைக்குமே ஜெயிச்சது இல்லை அப்படின்னாங்க. அப்ப அந்த நான் மித்த கூட நீங்க வந்து இப்போ பிரேக் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கல, 2-3 கிளைமேக்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல இன்னும் இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் நகர்த்தரும் அப்படிங்கிறது சினிமோட்டோகிராஃபருடைய கையில தான் இருக்கு. ரொம்ப பெரிய பிளஸ். ஆக்சுவலி ஒரே இடத்துல நடக்குது. சோ இதெல்லாம் கை கொடுத்தாதான் வந்து படம் சுவாரஸ்யமாவே இருக்கும் அப்படின்றனால அதுக்கான மெனக்கெடல் அவள இருந்தது. அடுத்ததா செல்வமணி செல்வராஜுடைய டைரக்ஷன்ல நாங்க என்ன ஜேர்னர்ல எதிர்பார்க்கலாம்? இல்ல 8 வருஷம் முன்னாடி 2 கதைன்னு வச்சிருந்தோம். இப்பயும் அதே மாதிரி 2 கதை. இதுக்கு மேல நான் வந்து ரொம்ப இன்டெப்தா போக வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருக்கோங்க. இப்போ தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் காந்தா. காந்தா திரைப்படம் எப்படி உருவாச்சு? காந்தா திரைப்படத்தை யார் இயக்குனாங்க? எஸ், செல்வமணி செல்வராஜ் வந்து இயக்கியிருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களை சந்திச்சதே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா காந்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் இவரை ஏன் சந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேள்வி எனக்கும் ஏற்பட்டுச்சு. சினிமானா இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சினிமானா இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம் காந்தா திரைப்படத்தை. காந்தா திரைப்படத்தோட ரிசெப்ஷன் இப்போ எப்படி இருக்கு? நன்றி. இப்படி இதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்றது இதுதான், இப்படியும் சினிமா இருக்கணும், இல்லை இப்படிதான் சினிமா இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு நோக்கத்தில் எடுத்தது தான். கொஞ்சம் சமீப காலமாக வந்து வெறும் வயலன்ஸே ஸ்க்ரீனில் பார்த்து போர் அடிச்சு போய் இப்படி இருக்க வேணாம், வெறும் மனித உணர்வுகளை மையப்படுத்தி எழுதின கதை காந்தா. ஆனால் இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே நான் எழுதினது தான். ஒரு எனக்குள்ள உதயமான கதை. எனக்கு பொதுவாக வந்து ரொம்ப எமோஷ்னல் ஸ்டோரிஸ். ஏன்னா நான் சீராக்கிக்கிறதே நான் படிக்கிற புத்தகங்கள்லையும் பார்க்குற திரைப்படங்கள்லையும் தான். அதனால நான் எடுக்கிற படம் அப்படி தான் இருக்கணும். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படத்தோட எல்லா பாதிப்புமே காந்தாக்குள்ள இருக்கு. ஊதித்தல்ல நான் ஒன்றும் மண் இல்லை, மலை. பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்குள், சில உண்மைகள் இருட்டில் தான் இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. செல்வமணி செல்வராஜ் காந்தா திரைப்படத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? ஒரு 2010 அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ஸோ நான் படித்தது வந்து பிட்ஸ் பிலானின்னு ஒரு பொறியியல் படித்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்ல ஒரு இடத்துல இருந்தப்ப எனக்கு வந்து ஒரு கேள்வி எழும்புது. பணம் அப்படின்றத ஒன்றதை தேடாமல் இருந்தேனா, பணம் தவிர என்னோட வாழ்க்கையை இந்த காலத்தை நான் செலவழிக்கணும்னா நான் எதில் செலவழிப்பேன் அப்படின்னு. அப்போ எனக்கு கலை அப்படின்றது வந்து அதோட விடை உடனே வந்ததே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. இந்த கேள்வி நல்ல வேளை எனக்கு ஒரு 22-23 வயசுலயே அந்த கேள்வி வந்துடுச்சு. நான் வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், அது வந்து பணத்தை தேடி இருக்க வேணாம், பணத்தை சேர்த்து. நல்ல வேளை எங்க அப்பா அம்மா எனக்கு வந்து அந்த தேடலை அதை நோக்கி வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற அந்த அவசியத்தை எனக்கு கொடுக்கல. அப்ப நான் எங்க இயங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்ப என்னையே ஆச்சரியப்படுற விதத்துல வந்து சினிமா, திரைக்கதை, படம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் பார்த்த படங்கள், அது எனக்கு கொடுத்த தாக்கம்ன்றது வந்து இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. உடனே சரி நம்ம வந்து இதை வந்து, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், முதல்ல போய் கத்துக்கணும், அதுக்கப்புறம் எடுக்கணும். இதுக்கு வந்து 5-7 வருஷம் ஆகும். அதனால உடனே நம்ம வந்து போயிட்டு நான் பெங்களூர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுதான் சாஃப்ட்வேர் ஹப்பு. அங்கதான் ஆரம்பிச்சதுனால நான் எப்பவுமே ஃப்ரைடே பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்து சாட்டர்டே சண்டே எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகிறதுக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஆனா அது பெருசா எதுவும் நடக்கல. அப்ப இன்னொன்னு என்ன நடக்குது அப்படின்னா, டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடக்க ஆரம்பிக்குது. கேமரா 7D 5D இந்த மாதிரி கேமராஸ் வந்து வச்சு நம்மளே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது அதுவும் பேரலா நடக்கிறப்ப. ஆனா எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. லைஃப் ஆஃப் பை அப்படின்ற படத்துல நான் ஆங்கிலி அவர் அசிஸ்ட் பண்றேன் ஒரு வருஷத்துக்கு. இந்த சினிமா அது வந்து எனக்கு வந்து ஒரு சினிமாவோட பிளானிங் எனக்கு காமிக்குது, எவ்வளோ பிளான் பண்ணி எடுக்கணும் சினிமா அப்படின்னு. அந்த படத்தோட
அந்த படம் எடுக்கிறப்ப நான் போய் ஆடுகளம்ன்ற படம் பார்த்துட்டு, ஏன்னா அங்க இருந்த என்னோட குழு வந்து தயாராகி அடுத்து பாம்பேல போயிட்டு ஆமீர் கான் அவரோட தலாஷ் படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் கூப்பிடுறாங்க. ஆனா நான் போய் ஆடுகளம் படம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி படம் தானே எடுக்கணும், நான் எதுக்கு பாம்பே போகணும், நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தேடுறேன். நான் வெற்றிமாறன் அவர்களையும் சரி, நிறைய மூத்த திரைப்பட இயக்குனர்கள் எல்லாரையுமே போய் சந்திக்கிறேன். அது வந்து காலம் தாமதமாயிட்டே போகிறப்ப சரி ஒரு நம்மளே ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தது தான் முதல் படம். என்னோட முதல் படம் நிலா. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு குறும்படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க நினைச்சு எழுதின கதை எழுதி முடிக்கிறப்போ ஒரு 60 இல்லை 75 நிமிஷம் கதையா திரைப்படமா மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து அந்த சமயம் தான் லூசியான்னு ஒரு கன்னட படம் வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணி ஒரு படம் ஆகுது. ஸோ நானும் வந்து எனக்கு யாரு காசு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்கள், அவங்களுக்கு தெரிந்தவங்க எல்லாரும் மூலமாகவும் நான் வந்து பணம் திரட்டி, அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் சீனியர்ஸ் எல்லாருக்கும் போய் பாக்குறப்போ ஒருத்தர் முன் வராரு. சரி நான் உன்னை நம்பி ஒரு 15 லட்சம் ரூபாய் தரேன், நீ இந்த படம் எடு அப்படின்னு. ஸோ அந்த படம் எடுத்ததே வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்குள்ள. படம் எடுக்க செலவானது 5 லட்சம். அதுக்கப்புறம் திரைப்பட விழாக்கள் அங்க போனது அதெல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆச்சு. இது ஏன் அப்படின்னா நான் வந்து எனக்கு இதுல இருக்கிற வணிகம் நான் கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு ஹிட் ஃபிளாப் தாண்டி எனக்கு எப்பவுமே படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால கம்மி பட்ஜெட்ல படம் எடுக்கவும் கத்துப்போம். அதை போய் வெளிநாட்டுலயோ இல்ல திரைப்பட விழாக்கள் என்னவோ அதோட வணிகம் கத்துக்கலாம் அப்படின்னு போனா எனக்கு அங்க என்ன தெரிஞ்சதுன்னா அங்கெல்லாம் ஒண்ணுமே வணிகமே இல்ல. நம்ம வந்து நம்ம ஊருக்கு நம்ம தியேட்டர்ல படம் பண்றதுதான் சரியானதுன்னு அந்த கற்பிதலோட நான் வரேன். வந்து எனக்கு வந்து அப்ப எனக்கு ஒரு 2 கதை சொல்லணும்னு இருந்தது. நான் சோழகர் தொட்டி படிச்சதுனால எனக்கு வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு வந்து படிக்கிறப்ப அதுல பல கோணங்கள் இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு நெடுந்தொடரா தான் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு அது ஒரு திரைப்படமா எடுக்கவே முடியாது யாரு நினைச்சாலுமே. வீரப்பன்ல இருந்து வெறும் ஏதோ ஒரு சின்ன ஒரு அங்கத்தை தான் படமா எடுக்க முடியும் உங்களுக்கு அவரோட. ஏன்னா அந்த கதையை முழு நீளமா சொன்னாதான் இந்த சமூகத்தின் மீது நாம் வைத்திருக்கும் பார்வை அது நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, ஒரு தனி மனிதனுக்கும் அரசாங்கமுக்கும் இருக்கிற அந்த உறவை இன்னும் ஆணித்தனமா சொல்றதுக்கு எனக்கு நெடுந்தொடர் தேவை. அதனால நிலா வந்து நான் திரைப்பட விழாக்கள் போய் நான் வணிகப்படுத்தலைனாலும் எனக்கு வந்து அப்ப நாங்க கலிபோர்னியால ஒரு திரைப்பட விழாவில் ஆடியன்ஸ் பெஸ்ட் ஃபில்மா ஆடியன்ஸ் அவார்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 5000 ஓட்டுகள். அது வந்து ஒரு வெளிநாட்டுல கலிபோர்னியால நடக்குதுன்றதுனால நெட்ஃபிளிக்ஸ் முன் வந்து நாங்க இதை வாங்குறோம் அப்படின்னாங்க. அப்ப அவங்க இந்தியா கூட வரல. அதனால அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு நடந்ததா நான் பாக்குறேன். ஏன்னா இந்திய சினிமால தமிழ் சினிமால வாங்கின முதல் 5 திரைப்படங்கள்ல ஒண்ணு நிலா. அவங்க கிட்ட எனக்கு வீரப்பனோட நெடுந்தொடர் சொல்லணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றப்ப அவங்க இன்னும் தமிழ்ல அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்க இன்னும் அந்த மார்க்கெட் உருவாக்கல. அதனால டாக்குமெண்ட்ரியா பண்றதா இருந்தா இதை நம்ம பண்ணலாம். அது எனக்கு அப்ப பிடிச்ச ஒரு வைல்ட் கண்ட்ரின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் இருக்கு. அந்த டீமே உனக்கு தரேன்னாங்க. அதனால நான் சரி இந்த கதையை சொல்லணும், அது எந்த வடிவத்துல சொல்ல போறோன்றது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா அப்படின்னு நான் வந்து ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் வந்து பயணிச்சுட்டு அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கிறேன். எனக்கு சொல்ல நான் ஆசைப்படுறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் சீரீஸா ஆசைப்பட்டாலும் இந்த கதை மாந்தர்கள் அவங்க வந்து முன் வந்து இந்த கதையை சொல்லணும், அவங்களோட வாழ்க்கை இது அவங்களே சொல்லணும். அதனால இது ஒரு ஆவண படமா இருக்கிறது, ஆவண தொடரா இருக்கிறது நல்லது அப்படின்னு அது ஒரு 4 வருஷம் பயணம். அந்த பயணத்துல இருக்கிறப்பவே அதுக்கு முன்னாடியே எனக்கு காந்தான்ற கதை இருந்தது. எனக்கு அப்ப அதை நான் சொன்ன மாதிரி நான் திரைப்பட விழா நிலா முடிச்சுட்டு வரப்ப நான் சொல்ல ஆசைப்பட்டது 2 கதை, வீரப்பன், இன்னொன்னு காந்தா. இந்த கதை வந்து நாங்க கலிபோர்னியால இருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே என்னோட அடுத்த கதையை நான் முடிவு பண்ணணும் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நாங்க ஒரு 1.5 மாசம் இருந்தேன். நான் அந்த 1.5 மாசம் இருந்தப்ப எழுதின கதை தான் காந்தா. அதை எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன அப்படின்னா எனக்கு வந்து கதை களம் முடிவாயிடுச்சு. அப்புறம் நான் எப்பவுமே ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா ஒரு தீம் தான் எனக்கு, ஒரு தீம் இல்ல ஒரு கேள்விக்கான விடையை தேடுற அந்த பயணம் தான் எனக்கு வந்து திரைக்கதை. இப்போ வீரப்பன்ற அந்த தொடர்ல இருந்த எனக்கான கேள்வி வந்து இப்படி அரசாங்கத்துக்கு எதிரான ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தரை உருவாக்குனது அரசாங்கமா, அதுக்கு எனக்கு பதில் தெரியல. அந்த பதிலை தேடி போற அந்த பயணம் தான் எனக்கு அந்த ஆவணப்படம். அதே மாதிரி காந்தால எனக்கு இருந்த கேள்வி வந்து ஒரு சரண்டர், ஏதோ ஒரு விதத்துல ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் வந்து கலை உருவாக்கம் எடுக்குது.
இப்போ ஒரு பீத்தோவனோ இல்லை நம்ம இசைஞானியோவே எனக்கு எல்லாம் தெரியும்னு கீபோர்டில் கை வைக்கிறது இல்லை. அவங்க அவங்க ஒரு சரண்டர்ல இருந்து தான் கண்டிப்பா அங்கிருந்து தான் வருது. ஆனா அது உருவெடுத்ததுக்கு அப்புறம் அதனோட உடைமையில ஒரு நிறைய சண்டைகள் வருது. இது எந்து, இது நான் படைச்சது, நான் நம்மள அந்த படைப்பினோட பொருத்தி அதுக்குள்ள ஒண்ணு நடக்குது. ஸோ அந்த ஈகோக்கும் கிரியேஷனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதை ஒரு கதையா, ஒரு திரைக்கதையா மாத்தணும், அதை சுவாரஸ்யமா சொல்லணும் அப்படின்றப்ப எனக்கு உடனடியாக தோணுது ஒரு கதை களம் 1950களில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுல 2 தேர்ந்த ஆளுமைகள், ஒரு சிறந்த இயக்குனரும் ஒரு சிறந்த நடிகனும், அந்த இயக்குனர் உருவாக்குன அந்த நடிகனுக்கும். ஸோ அதனால குரு சிஷ்யன் 2 பேருக்குள்ள இந்த கருத்து மோதல் வருது. அதை எப்படி அவங்க அணுகுறாங்க, அவங்க என்ன கத்துக்கிறாங்க, அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான் காந்தா. ஐயா ஷாட் ஓகேயா? ஷார்ட் ஓகே. சீன் சேஞ்ச். கட். என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இவரோட வாழ்க்கை வரலாறை தான் நம்ம படம் எடுக்க போறோம். அப்போ அவர் படிச்சிருக்கணும்ல, படிச்சிருந்தா தான் நீங்க அதுக்கப்புறம் அந்த பிச், நீங்க சொன்ன பிச்சை எடுக்க முடியும். அது எப்படி எடுத்தீங்க அதை? காந்தால இல்ல, இது காந்தா முழுக்க புனைவு தான். இதுல வெளியில எல்லாருமே சொல்றது அது எப்படி அது உருவாச்சுன்னு தெரியல. இது ஒருவேளை பாகவதரோட கதையோ, தியாகராஜ பாகவதரோட கதையோ அப்படின்னு எல்லாருமே அது கேள்விப்பட்டேன் நானும். அது ஏன்னா 1950களில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட கதை. ஏன்னா நாங்க எடுக்கிறப்பவே அது தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். ஒருவேளை அதனால 1950களில் இருந்த சூப்பர் ஸ்டார் என்னன்றதுனால அவர் அப்படி நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு பாகவதர் ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் நான் பார்த்துருங்க. நான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட கதையை எழுதுறதுனால நான் எல்லார பத்தியும் படிக்கிறேன், எல்லாரோட வாழ்க்கை வரலாறையும் படிக்கிறேன். அவங்க மூலமா அவங்க எப்படி இந்த சமூகத்தை அணுகுறாங்க, அவங்க எப்படி கலையை அணுகுறாங்க, எல்லாரையும் நான் படிக்கணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இது பாகவதற்கும் இந்த இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா அதுல இருந்து சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். அதாவது எப்படின்னா, புகழன் உச்சம்ன்றது என்ன, அது எவ்வளோ சுலபமா ஒருத்தர்கிட்ட இருந்து பறிக்கப்பட முடியும் அப்படின்றது காலம் இருக்கிற வரைக்கும் பாகவதர் அதுக்கு ஒரு பாடம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுடைய தமிழ் சினிமால எவ்வளவோ ஆளுமைகள் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பயோகிராஃபியை நீங்கள் ஃபில்மாக எடுக்கலாம். பட் நீங்கள் இந்த டைமில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிட்ச் மக்கள்கிட்ட ரீச் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும்பா. இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்போ இருக்கிற குட்டி குழந்தை கூட தெரியும். அப்போ கனெக்ட் ஆகிடுவாங்க. எப்பயோ இருந்தாரு, அவரை நான் எடுக்க போறோம், அந்த டைம்ல இருக்கிறவரை நம்ம ரீக்ரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது ஆடியன்ஸோட மனநிலையை நீங்க எப்படி, அந்த கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அது எல்லா எழுத்தாளர்களுக்குமே, திரைக்கதை எழுத்தாளர்களுக்குமே இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பாக்குற பார்வையாளருக்கு பிடிக்க வைக்கிறது நம்மளோட வேலை. இப்ப எனக்கே 1950கள் அப்படின்னா அப்ப இருந்த ஆளுமைகள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் சிறந்த ஆளுமையா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மெட்ராஸ் அந்த பிரசிடென்சில ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல விரலை விட்டு எண்ணக்கூடிய சில தான் நடிகர்களா இருக்கிறாங்க, இயக்குனர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தா நாளைக்கே என்னால ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க முடியும். கண்டிப்பா வாய்ப்புகள் ஜாஸ்தி. அன்னைக்கு வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. சினிமான்றதே ஒரு தியேட்டரே ஒரு கோயில் மாதிரியோ, இல்ல சினிமா எடுக்கிற அந்த ஷூட்டிங் ஃப்ளோரை ஒரு கோயிலா தான் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப ஒருத்தர் இயக்குனர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், ஒருத்தர் நடிகர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். நம்ம படிக்கிறோம்ல, ஒருத்தர் 10 வயசுலயே 15 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி 15-20 வருஷமா அதை கத்துக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதுக்கப்புறம் ஆனா எல்லா சூப்பர் ஸ்டாருமே, எல்லா நடிகருமே அன்னைக்கு அந்த அளவுக்கான ஒரு முயற்சியும் ஒரு அர்ப்பணிப்பும் இருந்துதான் நடிகர்கள் ஆனாங்க. வாய்ப்புன்றதா இன்னைக்கு சுலபம், அன்னைக்கு கிடையாது. அப்ப அன்னைக்கு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் அவரை உருவாக்குன ஒரு டைரக்டருக்கும் ஒரு சண்டைன்றப்ப அவங்க 2 பேரும் ஆளுமைகள் அப்படின்றது எனக்கு அதை இன்னும் ஈஸியா கடத்த முடியும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா இவங்களோட கருத்து மோதலே எது பெருசு, எந்த ஆளுமை பெருசு, கலையின் நோக்கத்துக்காக மட்டும் பார்த்து அதுக்கு அது சிறந்ததா, இல்லைன்னா அது போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகணும், அதுக்கு தான் கலையின் நோக்கமே அது சென்றடையும் இடம்,
அது வந்து அந்த பார்வையாளர் பார்த்து அவன் நெகிழ்ந்து அவன் கொண்டாடுறது தான் கலையின் நோக்கமா, இல்லை பார்வையாளர் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் ஒருத்தன் வருவான், ஆடியன்ஸ்னு ஒருத்தர் வருவான், அதை பற்றி நம்ம யோசிக்காம கலையோட அதன் ஆன்மாக்காக அதோட உன்னதத்துக்காக மட்டும் படைக்கப்படுவதா அப்படின்றது எனக்கே உள்ள இருக்கிற கேள்வி. இதை வந்து நான் பார்க்குறவங்கள வந்து அதை வந்து அவங்களுக்கு அது பிடிக்கிற மாதிரியும் புரியுற மாதிரியும் நான் எடுக்கணும். அது எனக்கு இருக்கிற சேலஞ்ச் தான். எந்த டாபிக் எடுத்தாலுமே கரெக்டா. இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பல இன்னல்களை தாண்டி கண்டிப்பா இருக்கிறப்ப இவங்க 2 பேரோட சண்டை எனக்கு எதுக்குன்னு இருக்கலாம். பட் அந்த ஆரம்பிக்கிற ஒரு 20 நிமிஷத்துல உங்களை நான் எப்படியாவது அதை வந்து கவர்ந்து, நீங்க ஏதோ ஒரு கேரக்டரோட பொருந்தியோ இல்ல 2 பேரோடையோ, அப்பா இவங்க 2 பேர்ல யாரா ஜெயிக்க போறாங்க, எந்த கருத்து தேவையான நம்ம கருத்துன்னு நான் உங்களை வந்து உணர வச்சு, அதுதான் வந்து இந்த காந்தா ஒரு வெற்றி படமா எப்ப அமையும்னா அது நடக்கிறப்ப. பேசா மொழியே கேளா கதையே மாறும் என் நெஞ்சத்தின் மழலை நீயே ஆறும் அமுதே ஆசை அழகே ஆரீராரோ பாடும் தாயும் நீயே இருளில் சிறகாய் வந்தாய் நீயே இரவின் நிலவை தந்தாய் நீயே சிறகை விரித்து அணைத்துக் கொண்டே. காந்தா அதை வந்து இப்போ வந்து டி அண்ட் வந்து ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேரை இந்த காந்தா சந்திச்சுது? சில பேரை அணுக முயற்சி செஞ்சேன். நான் முதல்ல எனக்கு வந்து நான் ஒரு தயாரிப்பாளரை சந்திக்கணுமா இல்லை ஒரு நடிகரை சந்திக்கணுமா அப்படின்றது தானே முதல்ல. ஏன்னா நான் எடுத்தது ஒரு சின்ன படம், இன்னும் நான் ஹன் ஃபார் வீரப்பன் எடுக்கல எனக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன், எனக்கு துல்கர் அவர் வேணும், அதனால துல்கரை சந்திக்க முயற்சிக்கிறேன். நடக்கல. ஏன்னா அவர் அப்ப பாம்பேல ஷூட் பண்றாரு. அப்ப வந்து சரி ஒரு தயாரிப்பாளரை சந்திச்சு அவங்க மூலமாவோ இல்ல தயாரிப்பாளருக்கு முதல்ல என்ன பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு பாக்குறேன். அப்ப நான் ஒரு சில பேரை சந்திக்கிறப்ப நான் பெரும்பாலுமா அவங்க சொன்ன முயற்சி செஞ்சது எனக்கு என்ன அப்படின்னா, சினிமா பத்தி சினிமா எடுக்க வேணாம், அது என்னைக்குமே ஜெயிச்சது இல்ல அப்படின்னாங்க. அந்த மித்த கூட நீங்க வந்து இப்போ பிரேக் பண்ணிருக்கீங்க. இல்ல அப்ப முன்னாடி ஜிகர்தண்டா பிரேக் பண்ணிடுச்சு. சோ நான் ஜிகர்தண்டாவை தான் வந்து ஒரு ரீசனா வச்சிருக்கீங்க. இல்லையே ஜிகர்தண்டா சரியா போச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி 1-2 வரும். ஆனா காலங்காலமா என்னைக்குமே சினிமா பத்தின சினிமா பெருசா ஓடுனது இல்ல, ஒர்க் அவுட் ஆனது இல்ல அப்படின்வாங்க. இருந்தாலும் கதையை கேட்டு கதை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதோ ஒரு பயம் இருந்தது, என்னால் எடுக்க முடியுமா, இது சரியான கதையா அமையுமா, இது வந்து நிறைய விதத்துல புதுசா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு, அது நல்லதாவும் பார்க்கலாம் இல்ல. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமா பயப்படாதது வந்து ராணா தான். அவருக்கு வந்து இதை நான் பார்த்த ஒரு 10வது நிமிஷமே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த 2மே நான் பண்ண போறேன். வீரப்பனும் நான் சொன்னேன் எனக்கு இந்த 2 கனவுகள் தான். இப்போ இல்ல, அப்போ 2017 எனக்கு இந்த 2 கனவு இருக்கு. எனக்கு வந்து வீரப்பனை சொல்லணும், நான் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பேசுறேன், அவங்க ஏதோ ஒரு தயக்கத்துல இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து திரைப்படங்கள் எடுக்கணும் தான் இதுக்குள்ள வரேன், எனக்கு ஆவணப்படம் எடுக்கணும்லாம் ஆசை இல்லை. அதனால எனக்கு கனவா அப்ப வந்து இருந்தது வந்து காந்தான்ற படம். இதை வந்து நான் எப்படியாவது பெரிய ஸ்கிரீன்ல முதல்ல நான் பார்க்கணும், அந்த ஆசைக்கு தானே நம்ம ஓடுறோம். அதனால நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன், எனக்கு தூக்கத்துல எல்லா இடத்துலயுமே காந்தா தான் வருது. எப்படி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கிற ஒரு காலகட்டத்துல இவ்வளோ கலர்ஃபுல்லான பீப்புள். ஏன்னா வந்து இந்த டிகேஎம் ஐயா குமாரி இவங்கெல்லாம் வந்து ஏதோ என் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பத்தி நான் விவாதிக்கிற எல்லாருமே அது வந்து ஏதோ எங்களுக்கு தெரியாத ஆட்கள் மாதிரி இல்லாம அவங்களுக்கு கூட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதனால ரொம்ப ஈஸியா புரியுற கேரக்டர்ஸ். அவங்களோட மன போராட்டம் நமக்கு புரியுது. இதை வந்து நான் அவர்கிட்ட சொல்றப்ப இது 2மே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் நிலா பார்த்திருந்தாரு. ஸோ அவர் நம்பினாரு. அதுக்கப்புறம் நாங்க துல்கர் அவரை சந்திச்சு அவர் இந்த படத்தை நடிக்கணும்னு அவர் ஒத்துக்கிறதுக்குள்ள வீரப்பன் அமைஞ்சிருச்சு. அதனால துல்கர் அவர் வந்து எனக்காக பொறுமையா இருந்தார். அவர் இந்த படம் நடக்கணும், இந்த படம் எப்படியாவது நடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நிறைய உழைச்சாரு. உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப சண்டையே போட்டிருக்காரு. அவர் நிறைய பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா நானும் ராணா அவரும் வந்து எப்படின்னா எவ்வளவு வாட்டியானாலும் எழுதுறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
ஸோ திரைக்கதையை வந்து வேற வேற விதமா, ஏன்னா இதுல ஏதோ புதுசா ஒண்ணு இருக்கு, யாரும் முயற்சி செய்யாத சில விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. அதனால அதை வந்து ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். அந்த எடுக்கிறத வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப புதுசா, இதை வந்து சரியா எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு முன்னோடியா இன்னும் நிறைய பேருக்கு அமையும் அப்படின்றதுல நாங்க எல்லாருமே நம்பிக்கையா இருந்தோம். ஆனா நானும் ராணா அவர்களும் வந்து நிறைய எழுத முயற்சி செஞ்சோம். துல்கர் அவர் வந்து டேய் எவ்வளவு நேரம்டா யோசிப்பீங்க, பேசுவீங்க, வாங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஆனா துல்கர் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் படம் அமைய. அதாவது ஒரு நடிகரை சம்மதிக்க வைக்கிறது பெரிய விஷயம், தயாரிப்பாளரையும் அண்ட் நடிகரையும் ஒரே இடத்துல சம்மதிக்க வைக்கிறது வந்து அந்த அதோட எல்லா வேலையும் செஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து இந்த படம் அமையறதுக்கு அந்த கதை தான் காரணம். இப்ப அவங்க வந்து நிலா பார்த்தோ இல்ல வீரப்பன் பார்த்தோ இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல வேற எந்த காரணமே கிடையாது. இந்த கதையில ஒரு ரொம்ப ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேர் ரொம்ப நம்பினாங்க. அண்ட் எல்லாருமே இந்த படத்துக்குள்ள வந்த எல்லாருமே அந்த கதையை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப, இப்ப ஐயா எல்லாம் வந்து கணேசர், சமுத்திர கணேசர்லாம் வந்து அவ்வளோ கொண்டாடுவார் இந்த படத்தை. அவர் எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எனக்கு வந்து என் வாழ்க்கையில சுப்பிரமணியபுரம்க்கு அப்புறம், விசாரணைக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு 4-5 படம்க்கு அப்புறம் எனக்கு காந்தா தான். அது வந்து அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஒரு படம் தான் முடிவு பண்ணும், ஒரு கதை தான் முடிவு பண்ணும். ஒரு கதைய ஒரு நல்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது அவரோட ஆசான் அவருக்கு சொன்னது, பாலச்சந்தர் சார் அவருக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு சாதாரண கதையை ஒரு நல்ல இயக்குனர் இயக்குவான், ஒரு நல்ல கதை அந்த 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 குழுவே அதுதான் இயக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன் நிறைய, நாங்க எல்லாருமே உணர்ந்தோம். அந்த கதை அதுக்கு என்ன தேவையோ, அது யார் தேவையோ அதை எடுத்துக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த கேள்விகள் கேட்கறதே நிறுத்திட்டோம். அவர் ஏன் வரல, இது ஏன் நடக்கல அப்படின்னா, கதை அது தேவைப்படலடா, அந்த கதை அதை வேணாம்னு சொல்லுறா, கதை இவன் தானே வேணும்னு சொல்லுது. அந்த மாதிரி கதை வந்து அதை ஈர்த்துக்கும், உழைப்ப வாங்கிடும், அது அந்த மாதிரியான ஒரு கதை தான் காந்தி. கண்ண பெருசா நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. நான் அவர் மேல வச்சிருந்த மரியாதை அளவுக்கு வேற யாராலையும் வைக்க முடியாது. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் நீங்க ஏன் ஒரு தெலுங்கு சினிமா, ஒரு மலையாள சினிமா அப்படின்னு அப்படி பிக் பண்ணி எடுத்துட்டீங்களோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதுக்காக என்ன அப்படின்னா, முதல்ல அதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ராணா அவர் வந்து பிறந்து வளர்ந்தது சென்னையில, சோ அவருக்கு அந்த கல்ச்சர் ரொம்ப தெரியும். துல்கர் அவர் கதை கேட்டதுல இருந்து என் கூட இந்த பழகின 6 வருஷத்துல எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற தமிழ் உணர்வும் அந்த ஆசையும், அவர் இங்க படிச்சு வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ்ல தான். நான் துல்கரை வந்து ஒரு தமிழரா தான் பாக்குறேன். அந்த உணர்வு இருக்குல்ல, நான் கொடுக்குற டயலாக் அவர் படிக்கிறப்ப அவர் அவ்வளோ ஆசைப்பட்டு சொல்றாருப்பா, எப்படிடா இப்படி, என்னடா தமிழோட தன்மையை அவர் வந்து ரொம்ப கொண்டாடுவார். அவர் தாய்மொழி மலையாளம், அவர் அப்படிதான் எல்லாருமே பாக்குறாங்க. நான் கிட்ட இருந்து பார்த்தது வந்து அவருக்கு இருக்கிற தமிழ் உணர்வுக்கு எனக்கு வந்து அவர் இந்த படம் துல்கர் அவர் நடிக்கலன்னா நடந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ நம்ம இந்த செட்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே இத்தனை கலர் பல்ப்ஸ்லாம் வந்து போட வேண்டியது இருக்கு, இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. பட் நீங்க அந்த ஒரு பேக் போகணும், அதுவும் நம்மலாம் பார்த்துருக்க கூட மாட்டோம், அந்த செஞ்சுரிக்கு நீங்க கொண்டு போகணும். அங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை அந்த லைட்டிங்ல காமிக்கணும், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் காட்ட முடியாது. அதுல நீங்க காமிச்சிருந்த விதம் 2 ஷேட்ஸ் காமிச்சிருந்தீங்க. அந்த 2 ஷேட்ஸுமே வந்து எங்கேயுமே என்ன இப்படி இருக்கு, என்ன கொஞ்சம் இதா இருந்தாலும் அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. எப்படி அதை நீங்க பாசிபிள் ஆக்குனீங்க? அதுவும் நிறைய ரிசர்ச் பண்ணோம். இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ல எடுக்கிறோம், ஸோ கலர் அப்படியே வருது. அன்னைக்கு தேதிக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு டாக்டர் வெள்ளை கலர் கோட் போட்டு நம்ம ஃப்ரேம்ல பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வெள்ளை கலர் கோட் போட மாட்டாங்க, எல்லோ கலர் கோட் போடுவாங்க. அப்பதான் அது வெள்ளையா தெரியும் அப்படின்றது. அது வந்து எல்லா முறையும் இல்ல, நம்ம சூஸ் பண்ற கிரே ஸ்கேல்ல. நம்மளோட ஊர்ல செட் டிசைன் அண்ட் எல்லாருக்கும் இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி காட்டுறோம் அப்படின்னா, ஷேட்ஸ் ஆஃப் கிரே, ஒயிட் டு பிளாக், மீதி ஷேட்ஸ் ஆஃப் கிரே இல்ல, அதை நீங்க பல விதமா கிரியேட் பண்ணலாம். அந்தந்த ஊர்ல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கலர்ஸை வச்சு அவங்க அந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரே கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணது வந்து கிரீன் அண்ட் பர்பிள் தான் மோஸ்ட் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு லைட் கிரீன் அண்ட் டார்க் பர்பிள் எடுத்துட்டீங்கன்னா, அந்த டார்க் பர்பிள் வந்து பிளாக் ஆகும், லைட் கிரீன் வந்து ஒயிட்டாகவும் தெரியும்.
இதோட உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சென்ட்டா ஒரு பிரேக்கா வந்து கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரீன், பர்பிள் அண்ட் கோல்டு தான் இருக்கிறதுலே யூஸ் பண்ண நிறைய கலர்ஸ். இப்போ நீங்க மாயா பஜார் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பாப்பீங்க, கலர்ல பாத்தீங்கன்னா கிரீன், கோல்டு, பர்பிள் இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணி அதனால எங்களோட செட்டோட இதை பாத்தீங்கன்னா கிரீன், கோல்டு அண்ட் பர்பிள் இருக்கும், அதுதான் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ன்றப்ப அது அழகா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல உட்காரும். கலர் அப்படின்றப்ப சரி இந்த கலர்ல மாடர்னா எப்படி கொடுக்கறது, எந்த கலர் பேலட் எந்த கலர் ஸ்கீம்குள்ள போகலாம் அப்படின்னு அதை நிறைய ஸ்டடி பண்றப்ப பெட்ரோ ஆல்மடோவார்னு ஒரு ஸ்பானிஷ் டைரக்டர், அவர் வந்து இந்த கிரீன் அண்ட் பர்பிள் அண்ட் கோல்டை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டடியில வந்து ஓகே ஆல்மடோவாரோட ஸ்டைலிங் இருக்கட்டும், காஸ்டியூம், ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற கலர்ஸ்ன்றது வந்து செட்டு, காஸ்டியூம்ஸ் அண்ட் வேற ஏதாவது நிறைய வேற மோஸ்டா செட் அண்ட் காஸ்டியூம்ஸ் தான் இருக்கணும். ஸோ இதோட இந்த வந்து நாங்கள் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், ஸோ எப்படி லைட் பண்ண போகிறோம் அண்ட் அது எல்லாமே வந்து எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்க முடியுமோ. ஏன்னா அன்னைக்கு என்ன லைட் யூஸ் பண்ணாங்க, டங்ஸ்டன். ஸோ அந்த டங்ஸ்டன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ நம்மளோட கலர் டெம்பரேச்சர் என்னவா யூஸ் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட் அப்போ என்ன கலர் டெம்பரேச்சர், அதை ஆஃப் பண்ணோன்னே என்ன கலர் டெம்பரேச்சர், சரி கீ என்னவா இருக்கட்டும், ரிம் என்னவா இருக்கட்டும், ஷேடோஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், எல்லாமே இந்த ரெண்டு பிடிச்ச உடனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து உள்ள நுணுக்கமா செய்ய வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் சுவாரஸ்யமே. ஓகே, லைக் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று தான் எடுக்கிறோம். இப்போ ஜேம்ஸ் கேமரானே டைட்டானிக் என்னன்னு சொல்றாரு, அவருக்கு டைட்டானிக்கை போய் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு திரைக்கதை எழுதுறாரு, ரோமியோ அண்ட் ஜூலியட் இன் டைட்டானிக் அப்படின்னு சொல்லி போய். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம பண்றோம், அதை வந்து ரொம்ப நுணுக்கத்தோட அணுகிறதுன்றது வந்து நல்லது. இந்த ஒரு டிக்கெட்டுக்கு நாங்கள் ஆக்சுவலி 3 படம் காட்டணும். படத்துக்குள்ள படம் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற டிராமா. அண்ட் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வேற எந்த நாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல, நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு இன்டர்வல்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கல, 2-3 கிளைமேக்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்னு ஒரு 3 பார்ட்டா நீங்க வந்து அந்த என்னோட கம்போசர் கூட கேட்பாரு, போயிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாமே தேவை, ஏன்னா நான் அவிழ்த்த முடிச்சுகள் அவ்வளவு இல்ல. ஸோ அதை திருப்பி பிணையறப்ப ஆனா அது ஒரு அதனாலதான் அந்த கடைசி 20 மினிட்ஸ் அப்படியே ஒன் பீஸா மியூசிக்கா எல்லாமே வந்து அதை வந்து எப்படி ஒரே ஒரு பீஸா ஆக்குறது.